ஹலோ மக்களே, இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, காஞ்சிபுரத்தில் இருக்க காமாட்சி அம்மன் கோயிலுக்கு தான் வந்திருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா கோயிலோட கோபுரங்கள் நீங்கள் இதை பார்க்கலாம். இன்றைக்கி என்னன்னு பார்த்தீங்கன்னா, கோயிலில் வந்து வசந்த உற்சவம் வருஷத்தில் 3 நாள் நடக்கும். இன்று அதாவது இன்றைக்கி டேட் பார்த்திங்கன்னா 13/6/2025 வெள்ளிக்கிழமை இன்றைக்கி வந்து நடக்குது. இது வந்து கோயிலில் இருக்க குளங்கள். இதில் வந்து பார்த்திங்கன்னா மீன்கள்லாம் நிறையா இருக்கும். இதுக்கு நம்ம வறுக்கி பொரி இதெல்லாம் போட்டோம்னா அதுங்க வந்து நம்ம நல்லா குழந்தைங்கள்லாம் கூப்பிட்டு போனால் தே என்ஜாய்டு வெரி வெல். ஆமாம், நீங்கள் அவங்க கொஞ்சம் நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. நிறையா மீன்லாம் இருக்கும், குட்டி குட்டி மீன்லாம் இருந்தது. அதோட கொக்கு எல்லாமே இருந்தது. அந்த கொக்கெல்லாம் வந்து மீனை பிடிச்சிட்டு இருக்கு. அதை அப்படியே நம்ம இங்கே பார்த்துட்டு நம்ம அப்புறம் இதெல்லாம் நம்ம கண்டு ரசிக்கலாம். இந்த கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று வந்து பார்த்திங்கன்னா குளத்தில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு சைட் சீயிங் மாரி கொடுத்துருக்காங்க. இதுதான் வசந்த உற்சவம் நடக்கக்கூடிய மண்டபம். இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் டெய்லி டெக்கரேஷன் பண்ணிகிட்ருக்காங்க. இன்றைக்கி டேயில் போனதுனால டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நைட்டு வந்து நல்லா லைட்டிங் எல்லாமே இருக்கும். நான் அதை அப்கமிங் வீடியோவில் காட்டுறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ பார்த்திங்கன்னா பழங்கள்லாம் பார்த்திங்கன்னா தர்பூசணி, எல்லா மாக்கனி எல்லாத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா மாலை மாதிரி பண்ணி அந்த மாதிரி டெக்கரேஷன்லாம் பயங்கரமாக பண்ணுறாங்க. ரொம்ப பார்க்கவே இதாக இருக்குது. பூவெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா புது பூவெல்லாம் வந்து டெய்லி இங்கே பார்த்திங்களா, இது எல்லாமே டெக்கரேஷன்ஸ் தான். மயிலெலாம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே பூவிலே வந்து டிசைன்ஸ் பண்ணியிருக்காங்க மயிலோடது. நீங்கள் இதை பார்க்கவே வந்து கண்ணுக்கு ஒரு இதாகவே இருக்குது. ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா இங்கே பார்க்கலாம். இங்கே காஞ்சிபுரத்தில் இருக்கவங்க யாராவது வந்தீங்கன்னா இன்றைக்கி யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. இன்று 13/6/2025 வெள்ளிக்கிழமை. இது 3வது நாள், கடைசி நாள். இன்றைக்கி வந்தீங்கன்னா நைட்டு நல்லா லைட்டிங் எல்லாமே போட்டு இதையும் பார்க்கலாம், அம்பாளையும் சேவிச்சுக்கலாம். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அம்பாளோட அங்கே படம் வச்சுருக்காங்க. அப்புறமா அங்கேருந்து கொடிமரத்தை பார்த்தோம். கொடிமரத்தை பார்த்து வணங்கிட்டு நம்மளுக்குரிய வேண்டுதல்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம அப்படியே அங்கே கொடிமரத்தில் வணங்கி விழுந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம அப்படியே மூவ் ஆகிட்டோம். நம்ம அதை கொடிமரத்தெலாம் வணங்கிட்டு போனோம்னா கொடிமரத்தோட சைடுலேயே வந்து பார்த்திங்கன்னா கோயிலில் பிரசாதம் தருவாங்க. இன்றைக்கி நம்ம போனப்போ தயிர் சாதம் கொடுத்தாங்க. தயிர் சாதத்தை வாங்கிட்டு அம்மன் அருள் பெற்று வீடு வந்துட்டோம்.